நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான பாடல் மற்றும் திரைப்படத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். திரைப்படம் கவிக்குயில். 77 வந்த திரைப்படம். கர்நாடக சங்கீத வித்தகர் பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் இளையராஜாவினுடைய இசையில முதல்ல பாடின பாடல் இந்த பாடல் தான் அப்படிங்கிறது சிறப்பிற்குரிய செய்தி. 66 பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் முதல் பாடலை பாடிவிட்டார். இதுல தமிழ் இண்டஸ்ட்ரியில அதுல ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பாடலை பாட வைத்தது டி.கே. ராமமூர்த்தி தான். அதன் பிறகு 2-3 பாடல்கள், அது பிறகு கே.வி. மகாதேவன் இசையில பாடியிருக்கிறாரு. அதுபோல எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில் ஒரு 4 பாடல்கள் பாடியிருக்கிறார். இளையராஜாவினுடைய இசையில் இந்த பாடலை பாடிய பிறகுத்தான் ஒரு வெளிச்சம் பளீர் என்று வெளியே தெரிந்தது. இவருடைய திறமைகள் அனைத்தும் மக்களுக்கு தெரிந்தது இந்த பாடல் இருந்து தான் என கூறப்படுகிறது. பாலமுரளிகிருஷ்ணா அவர்கள் மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்பது அனைவருக்கும் தெரியும். இளையராஜா இசையமைக்கு வந்துவிட்டாலும் சங்கீதத்தில் அந்த அளவுக்கு தேர்ச்சி இல்லாமல் இருந்தார். டி.வி. கோபாலகிருஷ்ணன், தன்ராஜ் மாஸ்டர் ஆகியோரிடம் இசை கற்றுக்கொண்டிருந்த நேரம் 77 வந்த திரைப்படம் தானே இது. 78, 79 வரைக்கும் அவர் ஆமாம் நிச்சயமாக இசையமைக்க வந்துவிட்டாலும் அவர் ஒரு ட்ரெயினி தான். இந்த பாடலை பாடுவதற்கு பாலமுரளிகிருஷ்ணாவை அழைக்கும் பொழுது கூட அவர் தயங்கியதாகவும் கூறப்படுகிறது. இளையராஜா பயிற்சி எடுத்துக்கொண்டே திரைப்படத்தில் மியூசிக் போட்டதுனால அந்த படங்கள்லாம் நன்றாக ஓடியது ஒரு புறம், பாடல்கள்லாம் சூப்பர்பா இருந்தது. இது ஒரு 10வது படம், 10 அல்லது 11வது படமாக இருக்கும் கவிக்குயில் இளையராஜாவுக்கு. அந்த 10 படங்கள்ல உள்ள பாடல்கள்லாம் ரொம்ப நன்றாக இருந்ததுனால் அவருக்கு அவருக்கு மரியாதை வந்திருக்குது இளையராஜா மேல. இந்த மாதிரி எல்லாம் நோட்டேஷன் பண்ணியிருக்காப்பிள்ளையே, ஆக ரைட்டு பாடலாம் அப்படின்னா இவர் நேர வச்சு மெட்டை பாடி காண்பித்திருக்கின்றார் இளையராஜா. பாலமுரளிகிருஷ்ணன் ரொம்ப அசந்து போயிட்டார். அவரு இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்புறம் தான் ஒரு பாடுறதுக்கு முன் வந்தார். அந்த பாடல் பதிவு முடிந்த பிறகு இளையராஜாவை கட்டி அணைத்து மிக புகழாரம் சூட்டினாராம். இந்த பாடல் என்ன ராகத்தில் அமைஞ்சதுன்னு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரும். அது என்ன ராகம், எப்படி அது பதிவு பண்ணாங்க, எந்த ஸ்டுடியோல பதிவு பண்ணது, பாடல் பதிவின் பொழுது கூட நிறைய சுவையான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு சின்ன முக்கியமான விஷயத்தை பார்ப்போமே. ஸ்ரீதேவிக்கு இந்த திரைப்படத்துல ஹீரோயினா நடிக்கும் போது வயசு தெரியுமா உங்களுக்கு? வெறும் 14 வயதில் அவர் ஹீரோயினாக நடித்த திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையும் கூட. படாஃபட்ல ஜெயலட்சுமி நடிச்சிருக்காங்க. அதுல இது மற்றொரு முக்கியமான ஒரு செய்தி ஒண்ணு உண்டு. இந்த பாட்டு இந்த ஸ்டாம்ஸ் கேட்டுட்டு போவோம். நம்ம கவிக்குயில் அப்படிங்கிற இந்த திரைப்படம் ரஜினிகாந்த் நடிச்ச படம் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது, அன்னைக்கு தெரியும். பட் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காருங்கிற விளம்பரமே இல்லாம இந்த படத்தை வெளியிட்டாங்க. சிவகுமார், ஸ்ரீதேவி, ஃபடாபட் ஜெயலட்சுமி, அவ்வளவுதான். மற்ற ஆர்டிஸ்ட் கூட போட்டிருந்தாங்களே ஒழிய ரஜினிகாந்த் ஒரு பெருசா ஒரு கட் அவுட் வச்சு ஏன் போஸ்ட்ல போடக்கூடாதா, அது கூட செய்யல. இன்னொன்னு அந்த இது டைட்டில் கார்டு வரும் பார்த்தீங்களா, கிரெடிட் ஸ்கோர் நல்ல வேலை அவருக்கு இருந்தது. ரஜினிகாந்த் டைட்டில் வரும், பட் தெர் வாஸ் நோ ஈவன் அ பிட் அட்வர்டைஸ்மெண்ட் அபவுட் ரஜினி டைட்டிலிங் ரஜினி. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். நேற்று என்ன அது ஒரு 90ஸ்லயும் வந்துட்டாச்சு, 85லயும் வந்துட்டாரு சூப்பர் ஸ்டாரா. உங்களுக்கு 77லயுமே அவர் ஒரு நோட்டபிள் ஃபிகர் ஆயிட்டார். ஏன்னா உணர் நடித்தாலும் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயகுமார், அது மாதிரி இந்த படத்தில் நடிச்சவங்க சிவகுமார். மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் நடிச்சிருப்பாரு, முத்துராமன் நடிச்சிருப்பாரு, ஜெய் கணேஷ் நடிச்சிருப்பாரு, ஈவன் சிவாஜி கணேசனுடைய நான் வாழ வைப்பேன் அப்படிங்கிற படம்லாம் நடிச்சார். இதுல என்ன ஒரு முக்கியமான கவனிக்கணும், அது உண்மை. அது ரஜினி டொமினேட் பண்ணி அந்த ஸ்கிரீன்ல டெலிவரி ஆகிற அந்த நடிப்பை பாக்குறாங்களா ஆடியன்ஸ், எல்லா நடிகனையும் ஓரம் கட்டிட்டு ரஜினியை தனியா பார்த்தாங்க. இது என்னப்பா அந்த நடிப்பு, இது யாரு இந்த ஆளு அப்படின்னு. அப்படி வளர்ந்துட்டு வந்த நேரம், அதனால அவரை கொஞ்சம் இருட்டடிப்பு செஞ்சாங்களோ அப்படிங்கிற கூட சந்தேகம் அப்பொழுது. உதாரணத்துக்கு இந்த திரைப்படம் கவிக்குயில் அப்படிங்கிற படத்துல ரஜினிகாந்த் ஒரு முன்மொழிஞ்சு எதுவுமே செய்யல. அப்ப பாத்தீங்கன்னா அவர்கள், போனா ஒரு கேள்விக்குறி, காயத்ரி, அது மாதிரி ஒரு 15 படம் நடிச்சார் 77லயே. குறிப்பா இந்த படத்துல மட்டும்தான் அவருடைய பேர் பெருசா காமிக்கல வெளியில.
அப்படிங்கிற செய்தி. அதுக்காக சொல்றேன். எனக்கு கவிக்குயில் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கும் பொழுது அது நடித்த ரஜினிகாந்தோட மேட்டரை சொல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதான சொல்றேன். பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடி அந்த பாடலை பற்றின வீடியோ தானே. திருப்பி எதுக்கு நீங்க படத்தை பத்தி நிறைய சொல்றீங்கன்னு நினைக்கக்கூடாது. நீங்க ஒரு முக்கியமான விஷயங்கள் அந்த படத்தை பற்றி சொல்லணும். இதில் அன்னக்கிளி செல்வராஜ் வந்து அந்த அன்னக்கிளி கதை எழுதினாங்க இல்லையா, அது ரொம்ப நாளாக ஒரு ஆசை போட்டு வைத்திருந்து எழுதிய கதை. இது வந்து ஒரு ஓவர் நைட், இந்த ஸ்டோரி வாஸ் ரிட்டன் ஓவர் நைட். கவிக்குயில் எழுதுனது வந்து ஒரு ஆக்சிடென்டலி அவர் எழுதினாராம் செல்வராஜ். தேவராஜ் மோகன் தான் அந்த திரைப்படத்தை வந்து இயக்கியது. இது படத்தை தயாரித்தது எஸ்பிடி ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் அந்த திரைப்படத்தை தயாரித்தது. அன்னக்கிளியும் கூட அவங்க தான் தயாரித்தது. அது எஸ்பி தமிழரசி அப்படிங்கிறவங்க தயாரிப்பாளர். அவங்க வந்து கவிஞர் கண்ணதாசன் குடும்பத்திற்கு உறவினர் என கூறப்படுகிறது. அதை வந்து அவங்க டீல் பண்ணதில் யாருன்னு கேட்டிங்கன்னா பஞ்சூரண சலசார் தான். அவர் தான் அதில் திரைக்கதை எழுதியிருப்பார் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. பாடல் பதிவின் பொழுது ஏற்பட்ட சுவையான சம்பவங்கள்லாம் பார்ப்போம். அது ரொம்ப சூப்பர்பான மேட்ரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கிளாசிக்கல் பாட்டு அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு வந்துட்டாங்க பாலமுரளி கிருஷ்ணாவை. இது பாடல் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசி காமிச்சிருக்கிறாரு இளையராஜா. அது பார்த்துட்டு இன்னும் ஒரு சினிமேட்டிக்காக இருக்கே, எதுக்கு நான் எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் துணிஞ்சு சொல்லியிருக்காரு இளையராஜா, நான் அந்த பாடலை முதல்ல பாடுறேன் அப்படின்னு. ஒரு சங்கீத மகாவித்வானுக்கு முன்னாடி ஒரு இளையராஜா சங்கீதம் அந்தளவுக்கு தெரியாதவருக்கு பாடி காமிச்சிருக்கிறாரு. பாடின உடனே இவ்வளோ பிரயோகமாக இது வந்து ரீதி கவுளை ராகம் மாதிரில தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க ஐயா, இது ரீதி கவுளை ராகம் அப்படின்னு நான் சொன்னால் இது ரொம்ப இந்த சுரதை இந்த ராகத்தை வந்து சினிமாவில் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கூட தயங்குவாங்கன்ட்டு நான் சொல்லலை. நான் இப்போ வாசி காமிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. நீங்கள் இது ரொம்ப கஷ்டமான ஒரு ராகம். அது இதை வந்து பிரமாதமாக நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க. அதில் நீங்கள் பாடின விதம் வந்து ரொம்ப சூப்பர், நான் நிச்சயமாக பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரே டேக்கில் பாடினாராம் பாலமுரளி கிருஷ்ணா. முதல்ல இளையராஜா பாடினதை உள் வாங்கிக்கிட்டார். இளையராஜா தான் முதல்ல பாடி காமிச்சிருக்கிறாரு, அது உள் வாங்கி கொண்டார். அத்தனை சங்கதிகள், அத்தனை கமகம், அவ்வளோ அருமையான ஒரு ராகத்தை நீ இப்படி போட்டிருக்கீங்களேன்ட்டு ரொம்ப ஒரு வியந்து இருக்கிறார் இளையராஜாவை பார்த்து பாலமுரளி கிருஷ்ணா. பாடல் வரிகளை எல்லாம் எழுதியது வந்து பஞ்சு அருணாசலம் சார் தான் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. அது இது கவிஞர் கண்ணதாசன், வாலி இவங்க எழுதியிருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இது முக்கியமாக குறிப்பிட்டு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ராகத்தையும் அதாவது அந்த ஒரு டியூனை மெட்டையும் கேட்டு இளையராஜாவை பாராட்டினார் பாலமுரளி கிருஷ்ணா. இதில் அந்த இடத்துல வந்து அவர் ஒரு பேட்ரன், அவர் ஒரு மாஸ்டர். அதனால் இவ்வளோ செய்தி. யார்? பாலமுரளி கிருஷ்ணா. அடுத்து பாடல் வரிகள் எழுதுனது யார் அப்படிங்கும்போது பஞ்சவர்ணாசனம் எழுதியதுங்கிறது அவருக்கு முன்பே தெரிந்திருக்கிறது. பஞ்சவர்ணாசனம் பாலமுரளி கிருஷ்ணா அவங்க வந்து முன்னாடி தெரியும், ஒருவருக்கொருவர் தெரியும். அவர் பஞ்சவர்ணாசனம் தான் எழுதினார் அந்த பாடலை அப்படிங்கிறது பாடும்பொழுது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், பல்லவி பாடும் பொழுதும் சரி, சரணம் பாடும் பொழுதும் சரி, அந்த சரணத்தினுடைய நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுமாதிரி பல்லவினுடைய நோட்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஃப்ளூட் வரும். ஃப்ளூட் முதல்ல அது வாசித்து கொடுத்த பிறகு நீங்கள் எடுங்க, இதே தான் நீங்கள் பாட போகிறீங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் பல்லவியை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஒரு ஃப்ளூட் வந்து அந்த பல்லவியை அப்படியே வாசித்து காமிக்கும், அதுக்கப்புறம் தான் பல்லவி எடுப்பார். அதுமாதிரி சரணம் பாடும்பொழுது 2 சரணங்கத்துக்கு முன்னாடியே வரும். அது சரணம் பாடும் பொழுதும் அந்த ஃப்ளூட் வந்து அந்த சரணத்தினுடைய முதல் ஸ்டான்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வாசித்து காமிப்பாச்சு. இப்படி எதுக்கு இளையராஜா இசையமைத்தார் அப்படிங்கிறது அந்த வட்டாரத்தில் விசாரித்த வகையில் நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருந்திருக்கலாம்னு அனுமானத்தில் தான் சொன்னாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு சங்கீத மகாவித்வானவர். அவர் வந்து செமி கிளாசிக்கல், அதுவும் குறிப்பாக சினிமாவுக்கு பாட போகிறாரு. ஏற்கனவே நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இருந்தாலும் கூட அது அந்தளவுக்கு வெற்றி பெறவில்லை. இந்த பாடலை நான் 100% நிச்சயமாக வெற்றி பெற வைப்பேன் அப்படிங்கிறது ஒரு கங்கணம் கட்டி கொண்டே டியூன் கட்டினாரா இளையராஜா. அதனால் அந்த நோட்ஸ் வந்து சினிமா பாணியில் அவர் பாட வைக்கணும். பாலமுரளி கிருஷ்ணா சாரை வந்து அந்த சினிமா பாணியில் பாட வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஃப்ளூட்டை வந்து அவர் கொடுப்பார். அவர் பல்லவிக்கு முன்னாடியும் பார்க்கலாம், நீங்கள் சரணத்துக்கு முன்னாடியும் பார்க்கலாம் நீங்கள். அதை
இப்போ கேட்டேன் பார்த்தீங்களா அந்த ஃப்ளூட் பீஸு, ரெண்டாவது சரணத்துக்கு முன்னாடி வரும் அது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூடு வரும் அது. அந்த இன்டர்வியூட நம்ம கேட்க போகிறோம் நம்ம. ஏன்னா இன்டர்வியூவில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது அது. அந்த இன்டர்வியூடு முடிஞ்சு வர்ற ஃப்ளூட் அது. இந்த ஃப்ளூட் வந்து இது சரணம் இது. சரணம் இப்படி தான் பாட போகிறாரு அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கும். அதுதான் பாலமுரளி கிருஷ்ணா இந்த இந்த பீஸ் தான் அப்படியே பாடுவார் அது. இந்த சரணத்துக்கு முன்னாடி வர அந்த இன்டர்வியூட நம்ம கேட்கலாம் இல்லை, இப்போ கேட்க போகிறப்ப அது ரொம்ப அசத்தி இருப்பாருங்க இளையராஜா. இது அப்போவே 77லேயே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அதில் குறிப்பாக 2 சரணங்களுக்கும் 2 வெவ்வேறு ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்வியூஸ் போட்டிருப்பார். அதில் பாருங்கள், அந்த அந்த இடத்த பார்ப்போம் பாருங்கள். இப்போ வெறும் ஃப்ளூட் சப்தம் தான். ஒரு 2 ஆக்டிவில் ஃப்ளூட்டை வாசிச்சிருப்பார். ஒரு ஃப்ளூட் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஹையர் ஆக்டிவில் இருக்கும். இன்னொரு ஃப்ளூட்டை அதுக்கு ஆமாம் சொல்கிறது மாதிரி இருக்கும், ஒரு அக்ளைன்மெண்ட் தரது மாதிரி இருக்கும். அதை பேஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்ஸு கொண்டு வரும். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் வினோதமாக இருக்குங்க. அந்த ஸ்ட்ரிங்ஸ் என்ன செய்வாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொண்டு வந்து ஃப்ளூட்டையும் ஸ்ட்ரிங்ஸையும் மிக்ஸ் பண்ணி இது என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு திக்கி திணறது மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அவருக்கு டியூன் கட்டும் பொழுதே இது ஒரு திணறினாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை, கணக்கு வழக்கெல்லாம் பிரம்மாதமாக இருக்கும். அந்த ஃப்ளூட்டையும் ஸ்ட்ரிங்ஸையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஃப்ளூட்டை மட்டும் தனியாக இழையோடு வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த சரணம் பட போகிறார் இல்லையா பாலமுரளி கிருஷ்ணா. அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளூட் நம்ம கேட்டோம்ல, அதை கொண்டு போவார். அவ்வளோ அழகாக செஞ்சுருப்பார். 2ஐயும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் தான் அந்த ஃப்ளூட் வரும். அது ஏற்கனவே இந்த ஃப்ளூட் பீஸை நம்ம கேட்டுட்டோம். திருப்பி நம்ம சரணம் அந்த 2வது சரணத்தினுடைய அடுத்த பகுதிக்கு போவோம். 2வது சரணமும் ஆரம்பிச்சாச்சு. அந்த 2வது சரணத்தினுடைய கடைசி பகுதிக்கு போகிறோம். பாடலுக்கு நடித்தவர் வந்து சிவகுமார் தான். சிவகுமார் தான் இந்த படத்தில் ஹீரோ. உங்களுக்கு நம்ம சொன்னால் ரஜினியெல்லாம் வந்து அதில் செகண்ட் கேரக்டர் தான். அதை கூட ஸ்ரீதேவிக்கு அண்ணனாக நடிச்சிருப்பார், முருகன் அப்படிங்கிற கேரக்டரில். ஆனால் அழுத்தமான ஒரு கேரக்டர். ஏன் அந்த செய்தி இப்போ இதில் வந்து சிவகுமார் நடிக்கிறார். இதில் சிவகுமாருக்கும் அந்த பாலமுரளி கிருஷ்ண வயசுக்கும் ஒரு மேட்ச் ஆகாமே இருக்கும், ஒரு ஒட்டாமே இருக்கும் கடைசி வரைக்கும். அதையும் மீறி இந்த பாடல் வெற்றி பெற்றது. அதையும் மீறி இந்த பாடல், அதாவது இந்த சினிமா நடிகருக்கு இந்த குரல் ரொம்ப மேட்ச் ஆனால் தான் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொய்யாக்குனது. அது அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரியாக்ஷன் வந்து ஸ்ரீதேவி அந்த மருண்ட விழிகள் அப்படிங்கிறாங்கல்ல, அதில் பார்த்துட்டு அப்படியே அதிசயப்படுறதெல்லாம் அந்த 14 years old she was at the time. ஸ்ரீதேவி மிகச்சிறந்த நடிகையாக அவங்க வந்ததுக்கு வந்து ஆச்சரியமே இல்லது. ஏன்னா 14 வயசுலேயே எப்படி நடிச்சிருக்காங்க பாருங்கள். அப்படி மருண்ட விழிகளோடு அப்படியே பார்ப்பாங்க அவங்க. அது ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. டைரக்டர் என்னத்தை தான் சொல்லியிருந்தாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல, அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க ஸ்ரீதேவி இதில். இளையராஜாவினுடைய இசையில் ரீதி கவுளை ராகத்தில் மெட்டமைத்த பாடலை பாலமுரளி கிருஷ்ணா ஒரு அழகான ஒரு சங்கீத குரலில் பாடின பாட்டை சிவகுமாரும் ஸ்ரீதேவியும் நடித்த பாடலை நாம் கேட்டோம். மற்றொரு முறை மற்றொரு பாடலை பற்றி நாம் விரைவில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம். அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை